சென்னை கோயம்பேட்டில் காய்கறி வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேந்தர். வணக்கம் சுரேந்தர். வியாபாரிகள் என்ன கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் வியாபாரிகள் வெளிமாநில லாரிகளை வழிமறித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. குறிப்பாக சிஎம்டிஏ நிர்வாகத்தின் அலட்சியத்தை கண்டித்து வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதாகவும் புகார் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்தமட்டில் சுமார் ஆசிய நாடுகளிலே முதல் மார்க்கெட்டாக கோயம்பேடு மார்க்கெட் விளங்கி வருகிறது. தினசரி வெளி மாநிலங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல தமிழகம் முழுவதும் பார்த்தோம்னா மார்க்கெட்டில் இருந்துதான் காய்கறி விநியோகம் என்பது செய்யப்பட்டு வருகிறது. இந்த மார்க்கெட் வளாகத்துல குப்பை குறி வச்சா தப்ப கூடாது. இங்க ஒருத்தர் இறால் பண்ணையில 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கழிவுகளை முறையாக அகற்றுவதில்லை. அதே போன்று பார்க்கிங் வசதி இல்லாததால் தினசரி கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது, கழிப்பிட வசதி இல்லை, மார்க்கெட் முழுவதும் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது உள்ளிட்ட பல்வேறு இன்னல்களை மார்க்கெட் வியாபாரிகள் சந்தித்து வருவதாகவும், இதனால் பல முறை சிஎம்டிஏ நிர்வாகத்திடம் புகார் கொடுத்தும் முறையாக எந்த ஒரு நடவடிக்கையும் கையாளப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போது வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக வெளி மாநிலங்களிலிருந்து காய்கறிகளை ஏற்றி வெளியே செல்லக்கூடிய வாகனங்களை மறித்து தற்போது வியாபாரிகள் முதற்கட்டமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால அந்த பகுதியில லேசான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதுல கூலி தொழிலாளிகள் மூட்டையை தூக்கி கொண்டு செல்லும் போது தடிக்கு விழுந்து விபத்து ஏற்பட்டு கால் உடைப்பு, இதே போன்று கூலி தொழிலாளிகளின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும், இந்த குப்பை கழிவுகளை முறையாக அகற்றாமல் மார்க்கெட் வளாகத்திலே ஆங்காங்கே கொட்டிவிட்டு செல்வதால அதிலிருந்து பரவக்கூடிய துர்நாற்றம் காரணமாக வியாபாரிகளுக்கு நோய் தொற்று, புற்றுநோய், தோல் எரிச்சல் உள்ளிட்ட போன்ற அறிகுறிகள் ஏற்படுவது உள்ளிட்ட பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதால இது குறித்து பல முறை சிஎம்டிஏ நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் முறையாக நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து தற்போது வியாபாரிகள் முதற்கட்டமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் முறையாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாகவும் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க போவதாகவும் வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. சிஎம்டிஏ நிர்வாகத்தின் அலட்சியத்தை கண்டித்து முதற்கட்டமாக வியாபாரிகள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கோயம்பேடு மார்க்கெட் வளாகத்தில் போராட்டத்தில் வந்துள்ள சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. இது குறித்து தற்போது சிஎம்டிஏ நிர்வாகிகள் விசாரணை மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர்.